திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. குருவாயூரப்பனுடைய சிறப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். போன பதிவில் நாம் குந்துமணியினுடைய சிறப்பை பார்த்தோம். அதே குந்துமணி பற்றிய இன்னொரு வரலாறும் உண்டு. ஒரு முறை 4 சிறுவர்கள் அந்த கோவிலுக்கு வந்து குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்கல உருளில் இருக்கக்கூடிய அந்த குந்துமணியை அளாவிட்டு அப்படியே விளையாடிட்டு கையில் அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். இதை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் பார்த்துட்டு அந்த 4 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, என்ன நீங்கள் அப்பப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த 4 சிறுவர்களும் பயந்து கொண்டே, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் ஏழை பசங்க, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த குந்துமணியை அளாவரா மாதிரி அது உள்ளே நிறைய பேர் காசு போடுவாங்க இல்லைங்களா, அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுவோம், அதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி, இனிமேல் நாங்கள் அது மாதிரி செய்ய மாட்டோம், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியர் என்ன சொன்னாரா, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் திருட்டு என்பது ஒரு குற்றம் தான், அந்த குற்றத்துக்கு தண்டனையை அனுபவித்தே தீரணும், அதனால் நீங்கள் 4 பேரும் இந்த குருவாயூரப்பன் கோவிலை 10 முறை வலம் வரணும், இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களும் சரின்ட்டு அப்படி கிளம்பி 4 பேரும் வலம் வருகிறார்கள். அப்படி வலம் வரும்பொழுது 5ஆவதாக ஒரு சிறுவனும் அவர்கள் கூடவே வருகிறான். அந்த ஊழியர் அந்த சிறுவனை பார்த்து, இங்கே வா, நான் விசாரிக்கிற பொழுது நீ இல்லையே, நீ யார், நீ ஏன் சுத்துற இந்த கோவிலை அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த சிறுவன் சொன்னானாம், இந்த 4 பேரும் இதிலிருந்து காசு எடுத்துன்னு போயிட்டு 5 வாழைப்பழம் வாங்குவார்கள், 4 பேர் சாப்பிட்டு விட்டு அந்த ஒரு வாழைப்பழத்தை இந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவார்கள், அந்த வாழைப்பழத்தை எடுத்து நான் சாப்பிடுவேன், அதனால் இந்த குற்றத்தில் எனக்கும் பங்கு உண்டு, அதனால தான் நான் அவர்களோட சேர்த்து சுற்றி வரேன்னு. ஆமாம், நீ யார், நீயே எடுத்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ட அப்படின்னு அந்த ஊழியர் கேட்க, நான் தான் குருவாயூரப்பன் அப்படின்னு சிரித்து கொண்டே அந்த சிறுவன் அப்படியே மறைந்து விட்டானாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள்லாம் நடக்கக்கூடிய இடம்தான் அந்த குருவாயூரப்பனுடைய கோவில். குருவாயூரப்பன் குழந்தை ரூபத்தில் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்கிறான். குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு தவறாமல் குழந்தை வரத்தை கொடுப்பவன் அந்த குருவாயூரப்பன். ஒரு சிறுவனாக வந்து அந்த திருவிளையாடல் புரிந்த அந்த சரித்திரத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். குரு வாழ்க, குருவே துணை. குருவடி சரணம், திருவடி சரணம்.